மிஸ்டர் இன்பராஜோட ரூம் நம்பர் 312ல பக்கா செட்டப்ல நம்ம ஆளுங்க வெயிட் பண்றாங்க சார். யார் எந்த வழியில எந்த வேஷத்துல வந்தாலும் உடனடியா பிடிச்சிருவோம் சார். வெரி குட். இதே மாதிரி அலர்ட்டா இருங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நானே ஃபோன் பண்றேன். ஓகே சார். வணக்கம், நான் தான் ராஜன் போஸ். தண்டச்சோறுங்கிற படத்துடைய இயக்குனர். சினிமா ஆசையில் ஆர்மி சர்வீஸை தூக்கி போட்டு வந்தவன். சும்மா ஆர்வ கொள்ளாத ஓடி வரல. சின்ன வயசில் என் மனசுக்குள்ள உருவான லட்சியம்தான் சினிமா. அந்த லட்சியத்தை அடையிறதுக்காக என்ன நானே தயார்படுத்திக்கிட்டு எதுக்கும் தயாராக தான் வந்திருக்கேன். டூ அண்ட் டை, இந்த எண்ணத்தோடு தான் ஆர்மியில் சேர்ந்தேன். டூ சம்திங் ஃபார் யுவர் கண்ட்ரி. இந்த மெசேஜ் ஒரு சோல்ஜருக்கு மட்டுமில்லை, ஒவ்வொரு இந்தியன் சிட்டிசனுக்கும் பொருந்தும். தேசத்துக்காக உயிர் தியாகம் செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமையல. ஆனால் இப்போ நான் என்னோட லட்சியத்துக்காக இன்னொரு போர்க்களத்துக்கு வந்திருக்கேன். டூ ஆர் டை, செய் இல்லைன்னா சத்துரு. கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன், டூ அண்ட் டை. இதில் 2 கருத்து இருக்கு. ஒன்று, 4 பேருக்கு நல்லது செஞ்சுட்டு செத்துரு. இன்னொன்று, சாதிச்சுட்டு செத்துரு. தீவிர முயற்சிக்கு இடையிலும் வெளியுலகத்தில் தெரியாத சில சாதனைகள் படைச்சிருக்கேன். உதாரணத்துக்கு 3 மொழியில் பாட்டு எழுதியிருக்கேன். தமிழ், ஹிந்தி, மலையாளம். எஸ்பிபி சார், விஜய் யேசுதாஸ், உன்னிகிருஷ்ணன், ஸ்ரீனிவாசன், கார்த்திக், மனோ, டிப்பு, சுஜாதா, மகிதி, இவங்க எல்லாம் என்னுடைய ஹிந்தி பாடல்களை பாடியிருக்காங்க. சூர்யா டிவிக்காக ஹிந்தி டு மலையாளம் ராமாயணம் 320 எபிசோட் டயலாகும் பாட்டு எழுதியிருக்கேன். அப்புறம் என்னுடைய தமிழ் படத்துக்கு நான் தான் பாட்டு எழுதியிருக்கேன். மொழி மாற்ற படங்கள் 5 மொழியில் பண்ணியிருக்கேன். தமிழ், மலையாளம், ஹிந்தி, இங்கிலீஷ், கடைசியில் தெலுங்கு. இயக்குனர் பாலாஜி சக்திவேல் அவர் தான் முதலாக அவர் பண்ண படம் சாமுராய். அந்த படத்தில் ஒரு பெரிய கேரக்டர் கொடுத்து, த்ரூ அவுட் கேரக்டர் கொடுத்து நடிக்க வச்சார். மருந்து கம்பெனி ஊழல் வழக்கில் திடீர் திருப்பம். ராஜ் பார்மா யாருக்கு சொந்தம்? முன்னாள் சுகாதார அமைச்சர் இன்பராஜ் விடுதலை ஆவாரா? சாரி, நாம தான் சட்டத்தை தலையில தூக்கி வச்சுட்டு வேலை செய்யறோம். ஆனா இவங்கள பாருங்க. செல்வமணி சார், இந்த விளம்பரத்தை பாருங்க. இதுல போட்டோவும் இல்ல, விஷயமும் தெளிவா இல்ல. அடுத்த வாரம் நமது வாழ்வில் ஆபரேஷன் முடிந்து அரசாங்க உதவியுடன் ஆஸ்பத்திரியில் கண்டிப்பாக சந்திப்போம் என்றாயே. இதுல காஃபி சிந்தி மறைஞ்சிருக்கிற வார்த்தைகளை மட்டும் விட்டு விட்டு படிக்கிறேன், கொஞ்சம் கேளுங்க சார். அடுத்த நமது ஆபரேஷன் அரசாங்க ஆஸ்பத்திரியில் கண்டிப்பாக சந்திப்போம், அவசியம் வர வேண்டும். விட்டு விட்டு படிச்சா இதுல ஒரு தெளிவான அர்த்தம் கிடைக்குது இல்ல? எஸ் சார். சந்தோஷ் ராஜ், வயசு 51. இன்பராஜ், இன்பம், சந்தோஷம். மை காட், இட்ஸ் இன்பராஜ். எஸ் சார். அவருக்கு 51 வயசு. எஸ் சார். 5 9 மாநிலம். இட்ஸ் சேம் சார். ஓ காட், கடத்தல்காரங்க யூஸ் பண்ண கம்யூனிகேஷன் மெத்தட் இதுதான். we have to do something. புதூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், வேன் என்ட்ரி. பிரீத்தி எங்க வந்து படுத்திருக்க? எந்திரிச்சு போ. பாலாச்சேரன், ஜெயக்குமார். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயரால் ஆமென். பேர் என்னப்பா? முருகேசங்க. வயசு என்ன? 45. என்ன உடம்புக்கு? என்ன ராஜாராம, உன் கிளினிக்ல புது சிடி ஸ்கேன் போட்டு தாக்கிட்ட போல் இருக்கு. ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ப்பா. அண்ணா, இது எங்கண்ணா போடுறது? ஏய், 10 பைசாக்கு பெறாத அனாதை பணத்தை கொண்டு தாலி இருக்கிறேடா, உள்ளே போட்டு போடா. ஐயோ வலிக்குது டாக்டர், டாக்டர் வலிக்குது டாக்டர், டாக்டர்.
ஹலோ சார், இன்ஸ்பெக்டர் செல்லுமணி பேசுகிறேன். அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இவ்வளவு நேரம் ஃபோன் பண்றேன், அட்டன் பண்ண முடியாதா? சார், நான் ரவுண்ட்ஸில் இருந்தேன் சார். நான் பேசுகிறத வச்சு யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு இப்போ தனியாக வந்து பேசுகிறேன். சரி சரி, இப்போ அங்க என்ன பொசிஷன்? எனி சஸ்பெக்ட்ஸ்? இது வரைக்கும் சந்தேகப்படுற மாதிரி எதுவும் நடக்கல சார். நம்ம ஆளுங்க டாக்டர் வேஷத்துலையும் வார்ட் பாய் வேஷத்துலையும் ஹாஸ்பிட்டல் உள்ளேயும் வெளியேயும் எல்லா இடத்துலையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க சார். நீங்கள் சொன்ன எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் சார். ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். மிஸ்டர் இன்பராஜோட ரூம் நம்பர் 312 பக்கா செட்டப்பில் நம்ம ஆளுங்க வெயிட் பண்ணுறாங்க சார். யார் எந்த வழியில் எந்த வேஷத்தில் வந்தாலும் உடனடியாக பிடிச்சிருவோம் சார். வெரி குட். இதே மாதிரி அலர்ட்டா இருங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நானே ஃபோன் பண்றேன். ஓகே சார்.